ஃப்ரெண்ட்ஸ், இது 11th எக்கனாமி லெசன் 8 இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும். ஓகேங்களா? இதோட புக் பேக்கு. இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு வாஸ்கோடகாமா வருகை புரிந்த வருடம் 1498. 1614 தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார்? ஜஹாங்கீர். இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1858. ஏன்னா 1857 வந்துட்டு புரட்சி நடந்திருக்கும், பெருங்கிளர்ச்சி. அதுக்கு அடுத்ததாக 58 விக்டோரியா மகாராணி வந்து ஒரு அறிக்கை விட்டு இந்த கிழக்கிந்திய கம்பெனி இருக்குது இல்லைங்களா, அதோட ஆட்சி முடிவுக்கு வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தோட டைரக்ட் ஆட்சியின் கீழே நம்ம இந்தியாவானது வந்துடும். அடுத்தது ரயாத்வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் தமிழ்நாடு. முதலாம் உலகப்போர் தொடங்கப்பட்ட ஆண்டு 1914 1918 வரைக்கும் நடந்திருக்கும். இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழிற்கொள்கையை வெளியிட்ட ஆண்டு 1948. ஃபஸ்ட்டு 1948, அடுத்தது 1956, 1977, 1980, 1990, 1991. சரிங்களா? இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 1956 தொழிற்கொள்கையின் நோக்கம் பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது. 93 முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை செம்பு மற்றும் ஜிங்க் சுரங்கத் தொழில். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். 1969 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை 14. அடுத்ததாக 1980 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம் வேளாண்மை, இரண்டாவது தொழில். 10ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் 2002 to 2007. இந்த 2 கூட நான் ஷார்ட்கட் சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஐந்தாண்டு திட்ட காலம் நடத்தும் போது ஞாபகம் இருக்குங்களா? அந்த 2 மடங்கு ஆக்கணும். ஓகே, வருமானம் வந்து 2 மடங்கு ஆக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுதான் 10ஆம் ஐந்தாண்டு திட்டக்காலம் 2002 to 2007. 2016ஆம் ஆண்டுக்கான மனித வளர்ச்சி அறிக்கையின்படி 188 நாடுகளில் இந்தியாவின் தரம் 131. வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 1990 to 1992. இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் பருத்தி. மனித மேம்பாட்டு குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் அமர்த்தியா குமார் சென். 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் விரைவான, உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. விரைவான, உள்ளடக்கிய மட்டும் இருந்ததுன்னா 11th. 12வதுன்னா நிலையான அப்படிங்கிற ஒரு வேர்டு சேர்த்துருப்பாங்க. வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் டி மோரிஸ். ஓகேங்களா? வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணுங்கிறது PQLI. நம்ம கிளாஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது 11